ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் 6ஆம் வகுப்பில் இயல் 7ல் மொழிய ஆல்பம் பார்ப்போமா. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ.சி. அதாவது வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். எப்போ? அக்டோபர் 16, 1906 சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதாக வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார. வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்னா பாரதியாரோட பாடல்களை தானே விரும்பி கேட்டாங்க. வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் என்னதுன்னா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றவர். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னன்னு கேட்டாங்கன்னா தமிழும் இங்கிலீஷும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா. இடமறிந்து பயன்படுத்துவோம். அதாவது ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று அப்படிங்கிறத குறிக்க ஓரும் ஒரு யூஸ் பண்ணாங்க. அது எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போமா. உயிரெழுத்தில் தொடங்கும் முன் ஓர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் முன் ஒரு அப்படிங்கிற சொல் பயன்படுத்தணும். அதை பார்ப்போமா. அப்போ உயிரெழுத்து சொல் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. உயிரெழுத்து ஊர் தானே. அப்போ ஓர், ஓர் ஏரி, ஒரு நகரம். கேவும் ஒரு உயிர்மை எழுத்து தானே. அப்போ ஒரு கடல். அதே போலவே இன்னொரு இதுவும் பார்ப்போமா. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்தணும். பார்த்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி தான் உயிரெழுத்து தொடங்கும் முன் அஃது அப்படின்னு யூஸ் பண்ண. உயிர்மை எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அது அப்படின்னு. எக்ஸாம்பிள் பார்ப்போமா. அஃது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. இந்த மாதிரி தான் உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஓரும் அஃதும் யூஸ் பண்ணணும். உயிர்மை எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருவும் அதுவும் யூஸ் பண்ணணும். கீழே பிழையா கொடுத்துருக்காங்க. அதை எப்படி திருத்தி எழுதலாம்னு பார்க்கலாமா. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னது வரும்? ஓர் அப்படின்னு தானே வரும். அதுக்கப்புறம் இது என்னது? ஒரு குளம் அப்படின்னு. இது அப்படி மாற்றி ரெண்டு வருமா. அதே மாதிரி தான் இதுவும். இங்கேயும் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்? ஓர் வரும். இங்கே என்னது? ஒரு பகலும். இது கரெக்டாக தான் இருக்குது. ஒரு நாள். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. உயிரெழுத்து வந்துச்சுன்னா என்னது? இல்லாத ஈ வந்திருக்கு. அப்போ அஃது வரும். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்போ அது வரும். அது ஒரு இனிய பாடல். அப்ப என்ன வரும்? ஒரு, அது ஒரு இனிய பாடல். இங்க என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. ரெண்டு இது வந்திருக்கு. ஆனா உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸை மாத்தி எழுதணுமா. நெக்ஸ்ட் என்னது? அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குதுன்னா பழங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பாரதம், அப்புறம் புதுமை. இதுல ஃபர்ஸ்ட் பால தான் இருக்குது. அதனால பா வரிசை தானே. அப்போ ஃபர்ஸ்ட் பழங்கள் வரும், அப்புறம் பாரதம், அப்புறம் புதுமை, பூமி, பின்னிரவு, பீலி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் இந்த சொல்லை இணைத்து எழுதுங்கன்னு கேட்காங்க. ரெண்டு சொல்ல. எனக்கு அப்படிங்கிறது எனக்குண்டு, எனக்கில்லை. அதே மாதிரி வடக்கு, வடக்குண்டு, வடக்கில்லை. பந்து, பந்துண்டு, பந்தில்லை. பாட்டு, பாட்டுண்டு, பாட்டில்லை. இந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 வகை சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குமரன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்னு கொடுத்துருக்காங்க.
ஐ அப்படிங்கிறது இடைச்சொல். மற்ற அது எல்லாமே இடைச்சொல். நடக்கின்றான் அப்படிங்கிறது வினைச்சொல். மாடு, தாய் அப்படிங்கிறதெல்லாம் பெயர் சொல். கலைச்சொல் பார்ப்போமா? தமிழில் வந்து சிலபஸில் கலைச்சொல் இருக்கா பார்ப்போமா? நாட்டுப்பற்று பேட்டர்லிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி,